இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவருக்கு என்ன மீட்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி வனாந்தரத்தில் பிதாவோடு கூட சஞ்சரித்தாரோ அவர் முடிவு பரியந்தம் அப்படியே சஞ்சரிச்சார். எப்போ பார்த்தாலும் காலையில் தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருப்பார்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த உண்மைத்தன்மை, அவரோட இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை என்ன செய்யுது? இந்த வசதி வாய்ப்புகள், நமக்குள்ள இருக்கிற ஊழிய வளர்ச்சி, ஊழிய அனுபவம். நான் இன்னும் கூட சொல்லுவேன், ஊழிய அனுபவம். இந்த ஊழிய அனுபவத்தினுடைய இன்னொரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? நமக்கு தெரியாததா, நம்ம பார்க்காததா. நான் சொல்றேன், 2000 வருஷமா நீங்கள் இன்னும் பார்க்காத எவ்வளவோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வனாந்தரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வாழ்ந்த காலத்துல கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருந்தாரு அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து குடும்பம் இல்லை, என்ன மனைவி இல்லை, தனி மனிதன். அவர் எங்கேனாலும் உட்காந்துக்கலாம், எழுந்துக்கலாம், போகலாம், வரலாம். அவருக்கு கடவுள் முதல். இயேசு இறைவன். இயேசு என்றவர் யாரு? இறைவன். ஆனால் மனிதர்களாகி நம்ம உட்காந்து எங்கேயாவது போய் காலையில் எழுந்த உடனே போய் எங்கேயாவது உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நேரத்துக்கு காலத்துக்கு கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு ஆணானவர் இப்படி செஞ்சால் என்ன ஆகும்? மனைவியானவர் என்ன சொல்லுவார்? யோ, உனக்கு என்ன பொறுப்பு இல்லைன்னு கேட்பாரு. எப்படி உனக்கு பொறுப்பு இல்லாதாலே அப்படின்னு இந்த மனைவியானவர் கேட்பார் கணவனை. இந்த ஜெகன் நம்முடைய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறவர். கணவன் மனைக்குள்ளே சண்டையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு. ஜபம்னா ஜபத்தினுடைய ஜபம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இந்த எம்டி ஜெகனுக்கு. இதனால என்ன செய்யறாரு? மக்களை குழப்பிக்கினே திரிகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2000 வருஷமா இந்த வேதத்திலிருந்து விளக்க முடியாதவைகள் எல்லாம் எவ்வளவு இருக்குது, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மை. இப்போ 2000 வருஷமா சொல்லாத விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இப்போ நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில இந்த இக்காலகட்டத்தில் எத்தனையோ நம்ம பிரபலங்களை நம்ம பார்த்துட்டோம். எப்படி நான் தான் பிரபலம், நான் தான் பாஸ்டர் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். யாரு? லாசரஸ். நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய ஞானி, நான் தான் பைபிள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். சபை என்ன? அது கட்டிட சபை தான் சபை. அந்த கட்டிட சபையில் நீங்களும் முட்டி போட்டுக்கணும், முட்டிக்காலில் நிற்கணும், நேர்முகங்களில் நிற்கணும், அழுது ஜோம் பண்ணணும், புலம் போனோம், எகிரி குதிக்கணும், அப்படி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பைபிள் மோகன்சி லாசரஸ் மார்த்தட்டின்னு திரிகிறார். இப்படி பல பிரபலங்கள். எப்படி இந்த பால்நகர இந்த மாதிரி கண்ட கதை, தேவையில்லாத கதை, அப்படியே நடந்துற மாதிரி, எந்த வேலையும் செய்யாத முன்னுக்கு வந்துற மாதிரி அவர் ஐடியாவை சொல்றேன்னு சொல்லிட்டு பால் தினகிற மக்களை குழப்பின்னு திடீர். இதை மாதிரி தான் சொல்லின்னு இருக்காங்க. மக்களுக்கு உதவாதவை இவர்களுடைய பேச்செல்லாம் மக்களுக்கு உதவாதவை, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதவை. வேதத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்களை, வாழ்க்கைக்குரிய விஷயங்களை இவர்கள் சொல்லுவதில்லை. நமக்கு தேவையான கல்வியை பற்றி இவர்கள் இந்த வேதத்திலிருந்து சொல்வதில்லை. எம்டி ஜெகனுக்கு இந்த 2000 வருஷமா இந்த பைபிளில் மறைஞ்சிருக்கிற விஷயம் எம்டி ஜெகனுக்கு தெரியல. இன்னும் பைபிள் ரகசியம் மறைப்புள்ள இந்த எம்டி ஜெகனுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு மக்களை குழப்பின்னு திரிகிறாரு. இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணாரு, வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணாரு, நாமும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாரு. மனைவி குடும்பத்தில் ஒரு அக்கறை இல்லைன்னா கணவன் திட்டுறாரு. ஏங்க என்னம்மா ஜபன்னு அழிகிற, சர்ச்சுன்னு அழிகிற, வீட்டில் யார் வேலை செய்யுது, சமைக்கிறது யாரு, சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைக்கிறது யாரு அப்படின்னு கணவன் திட்டுறாரு. மனைவி அந்த மாதிரி இருந்தால் கணவன் திட்டாரு. கணவன் இந்த மாதிரி ஜபம் பண்ணி நான் ஊழியம் பண்ண போகிறேன், நான் பைபிள் பற்றி 4 பேர் சொல்ல போகிறேன் அப்படின்றவரை மனைவி திட்டுறாங்க. இது மாதிரி குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய நபர் தான் இந்த எம்டி ஜெகன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடையாக இருப்பவர் இந்த எம்டி ஜெகன். 2000 வருஷமா இவருக்கு இன்னும் புரியல. இவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த புரியல. ஏன்னா நான் சொல்ற பாருங்க, இந்த பைபிளானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது. இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு கல்வி என பேரு அர்த்தம், இதனுடைய ஞான அர்த்தம் இதுல போய் ஜெபம் என்ற வார்த்தைக்கு பொதிந்துள்ள மறைவான அர்த்தம் என்னன்னா ஞானம், கல்வி. ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கிற ஒவ்வொருத்தையும் நம்ம இந்த பைபிள் தனித்தனியா விளக்காது. நாம தான் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர மாதிரி அதை யோசிச்சு அதை நம்ம செயல்படுத்தணும். அப்போதுதான் வாழ்க்கையில வெற்றி. இது ஒரு பகுத்தறிவு புத்தகம் பைபிள். இதை அறியாதவர் இந்த எம்டி ஜெகன். இந்த மாதிரி என்ன சொல்றாரு? ஒரு பாஸ்டர் தங்களுடைய அனுபவத்தை பெருமையாக நினைச்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி மற்ற பாஸ்டர்களை மட்டம் தட்டி இவரை உயர்த்துகிறாரு எம்டி ஜெகன். 2000 வருஷமா இவருக்கும் புரியல. இதை சொல்றாரு, அதை சொல்றாரு, மண்டியை போட்டு குழம்பிக்கிறாரு, இந்த இப்படியெல்லாம் சொல்றாரு. வாழ்க்கைக்கு ஒத்து வராது, வசனத்தை பைபிள சொல்லாதது, பைபிள் நல்லது சொன்னா அவர் கெட்டதுன்னு சொல்றாரு.
பைபிளு 666 நல்லதுன்னு சொல்லுது. இவர் அது அந்தி கிறிஸ்துன்றவர் யாரு? இது அந்த 66க்கு ஒரு ஆள் உருவம் கொடுக்குறவர். 666க்கு ஆள் உருவம் கொடுக்குற இந்த எம்டி ஜெகன் பைபிள் ரகசியம் மறைபடும் உண்மையான சத்தியம் அறியாது, உண்மையை அறியாதவர் இந்த எம்டி ஜெகன். இந்த உடலின் உண்மை அவருக்கு தெரியாது, சத்தியத்தின் உண்மையும் அவருக்கு தெரியாது. இதனால இன்னைக்கு இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில வியாதி, வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இந்த எம்டி ஜெகன் ஒரு அறிவில்லாத மூடனாகிய முட்டாள் இந்த எம்டி ஜெகன் என்று நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது. பைபிள் saying that this is the man is a fool அப்படின்னு பைபிள் சொல்றது. எம்டி ஜெகன் அப்படின்னு நம்ம ஏமாத்தின்னு இருக்காரு. காலகாலமாக 2000 வருஷமா இது போல ஆட்கள் நம்முடைய வந்து ஏமாத்தின்னு இருக்காங்க. வேதத்தை பைபிளை தவறான வழியில் சொல்லி விளக்கத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த எம்டி ஜெகன் போன்றவர்கள். 2000 வருஷமா புரியாது, உனக்கெல்லாம் புரியாது. நீ யாரு? உன்னை கட்டுப்படுத்தாதவ, உன்னை கட்டுப்படுத்தி வாழாத நீ மற்றவங்களுக்கு போய் புத்தி சொல்ற. இன்னைக்கு யார் நீ? உன்னை நீ கட்டுப்படுத்தாதவன் எம்டி ஜெகன். உன்னை நீ கட்டுப்படுத்தவில்லை. உன் வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வரவில்லை. மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்டி ஜெகனால் இந்த பைபிள் ரகசியத்தையும் மறைபொருளையும் அதனுடைய உண்மை தன்மையும் பைபிளுடைய வேதத்தினுடைய உண்மை தன்மையை இவர் அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ள முடியாது. நண்பர்களே, இந்த எம்டி ஜெகன் நம்மளை எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். மக்களை பயமுறுத்தி மயக்கி இது அங்க நன்றோம், அது இங்க நன்றோம், பூமி இப்படி அழியும், பூமியில வெப்பம் அதிகமாகும், பூமியில தண்ணியால் அழியும், இப்படி எல்லாம் இங்க பைபிள சொல்லாதது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தண்ணியெல்லாம் அழிக்க மாட்டேன்றார். பைபிள் அப்படித்தான் எழுதிச்சுது. இவர் இந்த அழியும், கடல் மட்டும் உயரும். என்னையா இது? அவன் சயின்டிஸ்ட் சொல்றானா? அது காரணம் இருக்குது. அதையே நீ சொல்றிய எம்டி ஜெகனு? உனக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? மூளை இருக்குதா அவனுக்கு? மூளை கட்டுவேன உனக்கு மூளை இருக்குதாடா? நான் கேட்குறேன் தம்பி. எம்டி ஜெகன் கடல் மட்டும் உயர்ந்து அப்படியே வெளியே வந்து மக்கள் எல்லாம் 10-20 கிலோமீட்டர் அழியுமா? வீடு கிட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம், மக்கள் அழிவு உண்டாகிடும். அதாவது உதாரணத்துக்கு சென்னை மெரினா அலை எழும்பி 50 வரைக்கும் வந்துடுமா? இந்த மாதிரி தான் பேசின்னு இருக்காங்க. இந்த எம்டி ஜெகன் போல ஆட்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவில்லாத மூளைகட்ட முட்டாளாகிய இந்த எம்டி ஜெகன் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை வளத்தை கெடுக்கிறார், நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்கிறார், எதிர்காலத்தை அழிக்கிறார் இந்த எம்டி ஜெகன். இந்த எம்டி ஜெகன் சொல்வதை தான் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். மனிதனை தைரியப்படுத்துவது எப்படி, மனிதனுக்கு இந்த கல்வி அறிவை எப்படி பெருக்குவது, அதிகப்படுத்துவது என்று அதில் எழுதப்பட்டது. இந்த உலகத்தில் ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆளும் வளரணும், அறிவு வளரணும். ஆனா இந்த எம்டி ஜெகன் ஆளு தான் வளர்ந்துக்கிறாரு, அறிவு வளரல. ரெண்டே வார்த்தையில பைபிளை முடிச்சுட்டாங்க, வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. அந்த 2 வார்த்தை கூட இந்த எம்டி ஜெகனுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு போலியான தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய பணபலத்தை, தன்னுடைய பேக்ரவுண்ட் பின்புலத்தை வைத்து மக்களை மயக்கி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் இந்த மூடனாகிய எம்டி ஜெகன். இவருடைய விளக்கத்தை தான் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மூடர்கள் என்பது சந்தேகமே இல்லை. இது போன்ற ஆட்கள் நமக்கு ஆபத்தானவர்கள். 2000 வருஷமாகட்டும், 4000 வருஷமாகட்டும், நான் சொல்வதுதான் பைபிள் ரகசியம். இதுவரைக்கும் இது மாதிரி யாரும் தைரியமா சொல்லதில்லை. கல்வியை மையமாக வைத்து பைபிள் எழுதப்பட்டது என்று யாரும் சொல்லவில்லை. இந்த ரகசியமானது ஒருவருக்கு தான் வெளிப்படும். அது நான் சொல்லும் இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் தான். இந்த சேனலில் தான் நான் எல்லா வீடியோக்களிலும் பைபிள் ரகசியத்தையும் மறுபடியும் புது விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன். பைபிளுக்கிட்ட புது விஷயத்தை சொல்லியிருக்கேன். பழையவர்களை ஒழிக்க வேண்டும், புதியவர்களை நாம் ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில வெற்றி, வளமான வாழ்க்கை. இந்த பழைய விளக்கங்களால் நம்முடைய வாழ்க்கை பாழாக்கி கொண்டிருக்கிறது. நண்பர் சிரித்து பாருங்கள். இந்த பழைமைவாதிகள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் இன்றைய பாஸ்டர்களும் போதகர்களும் ஆயர்களும் யார் என்றால் நியாயாதிபதிகள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எதிர்த்தாரு. அந்த நியாயாதிபதிகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த ஆலயத்தை இடிப்பேன் என்றார். அந்த ஆலயத்தை இடிப்பதற்காக ஏன் சொன்னார்? ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்தல்ல. ஏன் சொல்றாரு? அவருக்கு இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். எப்படி
இந்த கட்டிட சபைகள் முக்கியம் இல்ல, சரீரமாகிய சபை, பேசும் சபை, நுகரும் சபை, கேட்கும் சபை, பேசும் சபை, மூளையுள்ள சபை, ஆற்றுள்ள சபை, லன்ஸ் உள்ள சபை, கிட்டியுள்ள சபைதான் இயேசு கிறிஸ்து பிரியம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.